நம்ம ஏதோ ஒன்றத்தை தேவ சமூகத்தில் எதிர்பார்த்து இது வரணும்னு சொல்லி காத்திருக்கிறோம். ஆனால் தேவன் நமக்கே தெரியாம நம்மை சுற்றிலும் கர்த்தர் அநேக காரியங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அது நமக்கு தெரிய மாட்டேது. நிறைய விபத்துல இருந்து கர்த்தர் நம்மளை பாதுகாத்து வச்சிருக்கிறார். நமக்கு தெரிஞ்சு நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறது தான் நம்ம பெரிய ஆபத்து நினைக்கிறோம். ஆனா சத்துரு கொண்டு வந்த பலவிதமான பிரச்சனைகள் இருந்து கர்த்தர் நம்மை மீட்டு வச்சிருக்கிறார், பிசிக்கலி அண்ட் ஆல்சோ ஸ்பிரிச்சுவலி. அப்ப கர்த்தர் நம்மை இரண்டு விதத்திலும் நம்மை பாதுகாத்து ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்ப கர்த்தர் அநேகத்தை நமக்கு கொடுக்கிறார், நிறைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த ஆவியினால் அருளப்பட்ட வார்த்தை, அந்த தேவனுடைய வார்த்தை வஜன், அந்த வசனத்தை ஆண்டவர் அவருடைய ஜனத்திற்காக கொடுத்திருக்கிறார். நீங்கள் பொதுவாக தேவனை வாழ்க்கையில் இதை கொடுத்தார் அதை கொடுத்தார், நிறைய காரியங்களை நீங்கள் வெளிப்படையாக முன்பாக வச்சு ஒரு சில காரியங்களை பார்க்கிறீங்க. ஆனால் உன்னுடைய ஜீவன் பிழைக்கும்படி, உன் மாம்சம் பிழைக்கும்படி, நீ அழிவிலிருந்து நீங்களாகும்படி, உன்னை ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்தும்படி, ஒரு தேவனுடைய பிள்ளையாக சாட்சி பெறும்படி, அபிஷேகத்திலும் நற்கிரியைகளிலும் நீ செழித்தோங்கும்படி கர்த்தர் எதை கொடுத்திருக்கிறாராம்? 16வது வசனம் வாசிங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக. அல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தையை ஆண்டவராகிய கர்த்தர் சபை கொடுக்கிறார். வார்த்தை ஆண்டவராகிய கர்த்தர் என்ன கொடுக்கிறாரு? சபை கொடுக்கிறார். அந்த வார்த்தையால தான் எல்லாருமே பிழைக்கவே முடியும். ஒன்னே ஒன்று மட்டும் நினைச்சீங்க, ஞாயிற்றுக்கிழமை கூடுவது உன் ஜீவனை பாதுகாக்காது. ஏதோ ஒரு சில நேரம், ஒரு மணி நேரம், பல நேரம் கொஞ்சம் ஜெபிப்பது உன் ஜீவனை மீட்டுக் கொள்ளாது. ஆனா அவருடைய வசனம் உன்னில் இருக்கும் போது நீ பிழைத்திருப்பாய். அவருடைய வார்த்தை உன் பிள்ளைகளோடு இருக்கும் போது உன் பிள்ளைகள் பிழைத்திருப்பார். எதுக்கு சின்ன பிள்ளைங்களை வசனம் சொல்றோம்? பெத்தவங்களுடைய அடைக்கலத்தை பார்க்கிலும், பெத்தவங்க பாதுகாக்கிற விதத்தை பார்க்கிலும், அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் விதைக்கப்படுகிற அந்த வசனம் பிள்ளைகளை பாதுகாக்கும், பிள்ளைகளுடைய ஃபியூச்சரை பாதுகாக்கும். அது எடுத்து உருவாக்கி கட்டும். இந்த கர்த்தருடைய வார்த்தை இது ஒரு மனுஷனை அழிக்கிறதுக்காக தேவன் கொடுக்கல, உருவாக்குறதற்காக கொடுக்கிறார். அந்த வசனம் சொல்லுது பாருங்க, தேவனுடைய மனுஷன் தேரவும் அவன் தன் நற்கிரியைகளை செய்யவும் தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படி கர்த்தர் அவருடைய வசனத்தை அனுப்புகிறார். அல்லேலூயா. நீங்கள் தகுதி பெற்று நிற்கவும் தேறி நல்ல கிரியைகளை செய்யவும் அவருடைய வசனம் ஒன்று மாத்திரம் தான் உதவி செய்யும், வேற எதுவுமே உதவி செய்யாது. நீங்க சொன்னீங்கல்ல, என்னை குறிச்சு அவதூறாவே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, என்னை குறிச்சு நிறைய காரியங்கள் அகைன்ஸ்டாவே பேசுறாங்க. அவங்க பேசுவாங்க, அது மனுஷனுடைய இயல்பு. ஆனால் உன்னோடு கூட கர்த்தருடைய வார்த்தை வச்சிருக்கிறபடியால் இப்ப உங்ககிட்ட இருந்து எது வெளியே வருதுன்னா நற்கிரியைகள் வெளியே வருது. நிறைய பேர் பார்த்து திட்டுவான், நிறைய பேர் பார்த்து என்னென்னமோ அவதூறு சொல்லுவான். ஆனா அந்த இடத்துல நீயும் அகைன்ஸ்டா நின்று பேசுறன்னு சொன்னா உனக்குள்ள வார்த்தை கிடையாது. ஆனா அந்த வார்த்தையை பெற்றவன் என்ன செய்வான்னு சொன்னா நற்கிரியைகளை வெளிப்படுத்தும். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ சிஸ்டர். நீங்க என்ன கஷ்டப்படுத்திருந்தாலும் நன்றி, நீங்க என்ன குற்றப்படுத்திருந்தாலும் நன்றி, நீங்க என்ன குறிச்சு விரோதமா பேசியிருந்தாலும் தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ சிஸ்டர். இதற்காகத்தான் ஆண்டவர் அவருடைய வார்த்தை அனுபவிச்சிருக்கிறார். உனக்கும், உன் குடும்பத்துக்கும், உன் பிள்ளைக்கும், உன் தலைமுறைக்கும், உன் சபைக்கும் ஆண்டவர் அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தை எப்படி வந்திருக்குதுன்னு சொன்னா தேவனுடைய ஆவியால் வந்திருக்கிறது. சோ அந்த வார்த்தை ஆவியினால் வந்தபடியால் கர்த்தர் நம்மையும் அந்த ஆவிக்குள்ளாக அந்த வழி நடத்துகிறார். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றோம், பரிசுத்த ஆவியானவரோடு கூட அந்த அபிஷேகத்தோடு கூட ஒரு சபை இணைந்திருக்கும். ஏன்னா மாம்சத்தை வச்சுக்கிட்டு மாம்ச சிந்தையோடு கூட தேவ சமூகத்துல நிற்க முடியாத சபை. ஆனால் ஆவியின் சிந்தையோடு கூட தேவ சமூகத்துல வரும்போது அந்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிற நிறைய அருளப்பாடுகள், நிறைய ரெவலேஷன்ஸ் உங்களுடைய ஸ்பிரிட்ல நடக்கும் போதுதான் அதை புரிந்து கொள்ள முடியும். சோ தேவன் நமக்கு அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையால் ஒரு மனுஷன் நற்கிரியை பெறவும் தகுதி உள்ளவனாக இருக்கவும் அவன் எல்லார் மத்தியிலும் நல்ல சாட்சி பெற்று நிற்கும்படியாக கர்த்தர் அவருடைய வசனத்தை நமக்காக அனுப்பி வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்களேன், ஆண்டவர் எனக்காக வார்த்தை கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் எனக்காக வார்த்தை கொடுத்திருக்கிறார். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது செஞ்சிருக்கிறாரா? அவர் செய்ததிலே பெரியது அவருடைய வாக்குத்தத்தம். நீங்க ஒன்னு எடுத்துங்க, ஆதாம் முதற்கொண்டு கடைசி மனுஷன் வரையிலும் அவர் வார்த்தை ஒன்று மாத்திரம் தான் நிலைநிற்கும். அவருடைய வார்த்தை ஒன்று மாத்திரம் தான் சகலத்தையும் மாற்றி கடைசி ஆண்டவருடைய வருகை வரையிலும் அவருடைய வார்த்தை ஒன்று மாத்திரம் தான் உன்னுடைய அடைக்கலமாக, அரணாக, கோட்டையாக இருந்து உன்னை பாதுகாக்க முடியும். அல்லேலூயா. அந்த வார்த்தையை, அந்த வேத வார்த்தையை, அந்த தேவ வசனத்தை கர்த்தர் நமக்காய் கொடுத்திருக்கிறார். ஒன்ஸ் அகைன் மறுபடியும் அதை வாசிங்க. 16ஆம் வசனம்.